பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. மத்திய மாநில அரசு பிரதிநிதிகள் சந்திப்பாக மட்டும் இதில் இல்லாமல் அரசியல் பார்வையும் இதில் முன்வைக்கப்படுவது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்திலேயே பல்வேறு நிதி சார்ந்த கோரிக்கைகளை முதலமைச்சர் தன்னுடைய உரையின் மூலமாக முன்வைத்திருக்கிறார். அதற்கு பிறகாக தனிப்பட்ட முறையில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதன் முக்கியத்துவம் என்ன? பொதுவாக நிதி ஆயோக் என்று சொன்னாலும் இது பழைய நிதி கமிஷன் கிடையாது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அவ்வளவுதான். மாநிலங்களின் வளர்ச்சி திட்டங்களில் மத்திய அரசின் அறிவுரைகள் இப்படிதான் நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். பழைய மாதிரி மத்திய திட்டக்குழு அல்லது மத்திய நிதி கமிஷன் உட்கார்ந்து பண பங்கீடு செய்வது என்பது இதிலே கிடையாது. அது ஏற்கனவே ஒழிக்கப்பட்டு விட்டது 2015 காலகட்டத்திலேயே. ஆனால் இந்த கூட்டத்தின் விளைவாக பிற தலைவர்களை சந்திக்கலாம். பிரதமரை முதல்வர் சந்தித்திருக்கிறார். அது வரவேற்க தகுந்த விஷயம்தான். ஆனால் 2024 செப்டம்பர் 27 தான் அவர் போன முறை சந்தித்தார். அப்போது மெட்ரோ ரயில் 2 அதுக்கான கோரிக்கை விடப்பட்டது. இதே சமக்ர சிக்ஷன் ஃபண்ட் அது மீண்டும் நமக்கு 2151 கோடி ரூபாய் தர வேண்டும், நிலுவைத் தொகை இருக்கிறது என்கிற கோரிக்கை விடப்பட்டது. மீனவர்கள் உரிமை காக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை விடப்பட்டது. இந்த மூன்றிலே மெட்ரோ ரயில் 2 அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது. சமக்ர சிக்ஷான் ஃபண்ட் அது நிதி NEP-யில் கையெழுத்து போட்டால்தான் என்கிற ரீதியிலே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் அபிடவிட் போட்டிருக்கிறது மத்திய அரசாங்கம். இப்படியான சூழ்நிலையில் கோரிக்கை விடுத்தல் என்பது மரபு சார்ந்ததாக மாறிவிட்டது. ஆனாலும் முதல்வர் ஏன் பிரதமரை சந்திக்கிறார் என்றால், நிதி சம்பந்தமான வழக்கு ஒன்றை நாம் உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்கிறோம், ஒரு சூட். அந்த சூட்டு விவாதத்தின் போது கண்டிப்பாக நீதிபதிகள் நீங்கள் என்ன கேட்டீர்கள், என்ன கொடுக்கவில்லை என்பது போன்ற கேள்விகளை கேட்பார்கள். அப்படியான சட்ட கேள்விகளில் இருக்கிற தர்ம சங்கடத்தை சமாளிப்பதற்காகத்தான் இந்த சந்திப்பு மற்றும் கோரிக்கை மனு சமர்ப்பித்தல் என்று நான் நினைக்கிறேன். இது அரசியல் ரீதியாக ஒரு விமர்சனமாகவும் முன்வைக்கப்படுகிறது. அது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் மாற்று கட்சிகள் முன்வைக்கின்றன. அதையெல்லாம் தவிர்ப்பதற்கு தான் அவர் முதலில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார். போன முறை போய் மோடி அவர்களை சந்தித்த போதும் அவர் சோனியா காந்தி அவர்களை சந்தித்தார். அதாவது இதுல அரசியல் சிக்னல் என்னவென்றால், நாங்கள் கூட்டணி காங்கிரஸோடு தான் இருக்கிறோம், அரசியல் சித்தாந்தங்களுக்காக பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம். ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தின் கீழே தமிழ்நாடு ஒரு மாநிலம், மாநிலத்துக்கான உரிமைகளை மத்திய அரசிடம் கேட்கிறோம். இதுதான் முதலமைச்சர் விடுக்கிற அரசியல் செய்தி. எதிர்கட்சிகள் இதை அரசியலாக பார்க்கும். எதற்காக போக வேண்டும்? இடி ரைடு இருக்கிறது. இடி ரைடு இருக்கும்போது உதயநிதியை காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் சென்றிருக்கிறார். எனக்கு அதிலே அவ்வளவு நம்பிக்கை இல்லை. காரணம் என்னவென்றால், ஏற்கனவே இடி வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் கடுங்கண்டனங்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறது, டாஸ்மாக் ரைடு சம்பந்தமாக. இப்படியான சூழ்நிலையில் அதுபோக நேற்று முன்தினம் இந்த வழக்கு பதிவாகி இருக்கிறது, சூட்டு, நமக்கு நிதி ஒதுக்கீடு கேட்ட சூட்டு பதிவாகி இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் பெரிய அளவுக்கான எதிர்கட்சி அரசியல் இதிலே இல்லை. ஆளுகட்சி அரசியல் இருக்கத்தான் செய்யும், வேற வழி கிடையாது. ஏனென்றால் மாநிலத்துக்கான நிதி ஒதுக்கீடு மத்திய அரசாங்கம் தர வேண்டும். அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் மத்திய நிதியமைச்சரும் பிரதமரும். எனவே அவர்களிடம் தான் கேட்க வேண்டும், வேறு வழி இல்லை. எனவே முதலமைச்சர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறார். 3 ஆண்டுகளாக ஏன் போகவில்லை என்கிற கேள்விக்கு எனக்கான விடை என்னவென்றால், உண்மையிலே நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் எந்த பயனும் இல்லை. காரணம், அதில் எந்த விதமான முடிவும் எடுக்கப்படாது. எந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்குகிற அதிகாரமும் அதற்கு கிடையாது. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம். தொடர்ந்து